ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த நான் முதல்வன் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம வந்து டாப் 50 வீடியோஸ் வந்து போடுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இன்றைக்கி இது 2வது வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து மறக்காமல் நீங்கள் போய் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தாங்க. லாஸ்ட்டாக நம்ம எக்கனாமி பார்த்தோம். இப்போது வரலாறு. ஸோ இந்திய வரலாறில் குப்தா. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஒதுக்க முடியாது. எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலுமே ஸோ குப்தாஸ் வந்து ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணோம். ஸோ அந்த டாபிக்ஸ் நம்ம வரிசையாக வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இன்றைக்கி வந்து குப்தா வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க இன்ட்ரொடக்ஷன். ஸோ குப்தாவில் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா இவங்க எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ப்ளஸ் இவங்க வந்து என்ன இவங்களோட காலத்தோட சிறப்பு என்ன, இது யார் ஃபவுண்ட் பண்ணால் அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஸோ குப்தா செட்டப் தேர் ரூல் ஓவர் அணுகங்கா. ஸோ நீங்கள் என்னடா வந்து தமிழில் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிகிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அணுகங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கங்கை நதி ஓடுற இது நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ கங்கா ரிவர்ஸில் வந்து கங்கா வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இது படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ முடிச்சுட்டு கங்கா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேப்பில் கூகுள் லைட்டாக பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை தெரிஞ்சிக்க வேண்டியது கங்கா ரிவர் பேசினில், மிடில் கங்கா ரிவர் பேசினில் அணுகங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த சுற்று வட்டார பகுதிகளை ரூல் பண்ணவர் தான் குப்தா. ஸோ அந்த குப்தா எம்பையர் ரூல் பண்ண கிங்ஸ் எல்லாருமே இருந்த இந்த குப்தா எம்பையர் வந்து அதை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரயாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்தையும் தாண்டி வேறு எங்கே அப்படின்னு பார்த்தா பிரயாக்னு சொல்லக்கூடிய அலகாபாத்தில் இருக்கக்கூடிய இடம். ஸோ பிரயாக் பிரசஸ்தி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு இடத்தோட பெயர் பிரயாக் அப்படின்னு சொல்லக்கூடியது மாடர்ன் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி சகேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் மாடர்ன் அயோத்தியாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அயோத்தியா இருக்கிற இடம் தான் அந்த சகேட்டா. அதே மாதிரி மகதா. ஸோ மகதா வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மகதா அப்படிங்கிற பேர் மகத ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மகதா. ஸோ இந்த இடத்துல இந்த 4 இடத்துலையும் வந்து குப்தாஸ் வந்து பரவி இருக்கிறாங்க. ஸோ 320 AD குப்தர்களோட காலம் அப்படின்னு கேட்டால் 320 AD எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த குப்தா ஏஜ் இஸ் கால்டு. ஸோ குப்தாவோட காலத்தை எப்பயுமே நம்ம வந்து பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளாசிக்கல் ஏஜ் ஆர் த கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ பிவைக்யூ. ஓகே, அடுத்து ஸ்ரீகுப்தா ஃபவுண்டர் யார்? ஸோ குப்தா டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ குப்தா டைனாசிட்டி குப்தா வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தா. ஸோ 240 to 280 AD. ஸோ என்ன ப்ரோ கிங்ஸோட இயர்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாதுங்க. இயர் வந்து டேரெக்டாக வராது. ஆனால் உங்களுக்கு அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து தெரியணும். ஸோ எந்த கிங் ஃபஸ்ட்டு வர்றாங்க, யார் லாஸ்ட் வர்றாங்க, ஸோ யார் நடுவில், யாருக்கு அப்புறம் யார் வரா அப்படிங்கிற இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேத்ஸ் ஃபாலோயிங்கில் கூட கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த க்ரோனாலஜி ஆர்டர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இயர் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. முடிஞ்சால் ஃபஸ்ட் ஒன்றும் லாஸ்ட் கிங்கோட இயரையும் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. 240 to 280 AD வந்து ஸ்ரீகுப்தா வர்றாருங்க. ஸோ ஃபவுண்டர். அடுத்து கதோத்கஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இவருக்கு அடுத்து வர்றாரு. அதாவது கிங்கு அதுக்கப்புறம் வந்து சக்சீட் ஆவாங்கன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இவருக்கு அடுத்து அவரோட பிள்ளை வர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த சக்சீட் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தா இந்த கதோத்கஜா அப்படிங்கிறவர் 280 to 319 AD. ஸோ இதான் இவரோட காலம். ஸோ இவரோட அப்பா ஸ்ரீகுப்தா, இவருக்கு அடுத்து மகன் வந்து கதோத்கஜன் வந்து வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து குப்தா எம்பையர். ஸோ குப்தா டைனாசிட்டியாக இருந்தது, பேரரசு. அதாவது இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஸோ குப்தா வம்சமாக இருந்தது பேரரசாக வந்து மாறுது. கரெக்டு தானே? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அந்த வம்சம்லேருந்து பேரரசாக மாறும்போது நிறைய கிங்ஸ் வந்து வர்றாங்க. ஸோ இப்போது நம்ம அதை லாஸ்ட் அந்த கிங்ஸை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம லிட்ரரி சோர்ஸஸ் இந்த குப்தா எம்பையரை பற்றின ஒரு ஒட்டுமொத்த இந்த குப்தா எம்பையர் இப்படி தான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எந்த ஒரு ராஜ்யத்தை பற்றி நீங்கள் படிச்சிங்கனாலும் அதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத மெயினாக வந்து படிக்கணும். ஸோ இது லிட்ரரி சோர்ஸஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், நியூஸ்மேட்டிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். லிட்ரரி சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, தமிழில் நான் சொல்கிறேன். எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க அந்த காலத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு புத்தகங்கள், ஒரு ஏதாச்சும் ஒரு குறிப்புகள் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அதான் லிட்ரரி சோர்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எழுப்பக்கூடிய அந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அதாவது சிலைகள், ஒரு மன்னர் வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு கல் வைக்கிறது, நடுக்கல் வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து இன்ஸ்கிரிப்ஷன். ஒரு சிலை வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு பில்லர் நிறுவுறது, ஒரு ராக்கை வந்து அதில் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். நுமஸ்மேட்டிக் அப்படின்னா அந்த காயினுங்க. ஸோ காயினை பற்றி படிக்கிறது. அதாவது ரூபாயோட காயின் இருக்குல்ல, ரூபா இல்லை காயின்ஸை பற்றி மெயினாக வந்து படிக்கிறது நுமஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காயினை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் நுமஸ்மேட்டிக்ஸ். ஸோ அதனால் நுமஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா காயின். ஸோ காயினை பற்றின ஒரு எவிடன்ஸ். ஸோ இந்த இதையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிட்டரரி
லிட்ரரி சோர்ஸஸில் புராணாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து குப்தாக்கு ஒரு மெயின் சோர்ஸ். இது வந்து ஆக்சுவலாக யூபிஎஸ்சியில் கூட கேட்ட கொஸ்டின் தான். அவங்க வந்து கேட்டிருக்காங்க என்ன சோர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. கீழே ஒரு 4 இது கொடுத்து இதில் எதுலாம் குப்தாவோட சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து எந்த எக்ஸாம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் முதல்னா இல்லை யூபிஎஸ்சின்னு தெரில, ஆனால் இது வந்து பிவைக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ புராணாஸ் அது வந்து லிட்டரரி சோர்ஸுங்க. அடுத்து தேவி சந்திரகுப்தம் அண்ட் முர்தரராக்ஷா பை விஷாகதத்தா. கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழியில் படிச்சாகணும். விஷாகதத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற ஒரு நாடகம் வந்து போடுறாருங்க. அதோட நூல் தான் அது தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே முர்தரராக்ஷம், ஸோ முர்தரராக்ஷம் அப்படிங்கிறதும் இவரோட புக்கு. தமிழில் முர்தரராக்ஷம், இங்கிலீஷில் முர்தரராக்ஷான்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் விஷாகதத்தா எழுதினது தான். அடுத்து காளிதாசாவோட அபிதல். காளிதாசர் நமக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக. காளிதாசரோட முக்கிய படைப்புகள் எல்லாமே குப்தர்கள் ரிலேட்டடான வரும். ஸோ காளிதாசருக்கு வந்து அபிஜன சாகுந்தலம், ஸோ அபிஜன சாகுந்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேக்தூத் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், மேகதத்தம் அப்படிங்கிறது தமிழில். அதே மாதிரி குமார சம்பவா, ஸோ இதெல்லாமே வந்து இயற்றினது வந்து காளிதாசர். ஸோ இதுவும் வந்து குப்தாஸ் ரிலேட்டடான ஒரு சோர்ஸ். அடுத்து சைனீஸ் ட்ராவலர் ஃபஹின். ஸோ இந்த ட்ராவலர்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு மொத்தமாக 2 ட்ராவலர்ஸ் வந்து மெயினாக சைனீஸ்லேருந்து வருவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராவலர் தான் வந்து ஃபஹின். ஸோ ஃபஹின் அப்படிங்கிறது வந்து ஹேஸ் ப்ரொவைடட் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ரிலீஜியஸ் கண்டிஷன்ஸ். அதாவது இந்த ஃபஹின் அப்படிங்கிறவர் நிறைய குறிப்புகள் எழுதுறாரு. அதில் குப்த காலத்தில் இருந்த எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி இருந்தாங்க, அது ஆட்சி முறை எப்படி இருந்தது, ரிலீஜியஸ் கண்டிஷன்லாம் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாருங்க. ஓகே, அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் மெயினானது. இது வந்து சந்திரகுப்தா 2ஆம் சந்திரகுப்தரோட இது. அதே மாதிரி ஜுனார்க் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், பாறைகளில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், இது வந்து ஸ்கந்தகுப்தாவோடது. ஓகே, இது ரெண்டுமே வந்து மெயினான இன்ஸ்கிரிப்ஷன். நுமஸ்மேட்டிக்ஸ் எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காயினுங்க. ஸோ காயின் வந்து யார் ரெடியூஸ் பண்ணால் சந்திரகுப்தா குமாரதேவி காயின் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காயின் பேர். ஸோ இதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். அந்த காயின்ஸ் வந்து இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரூலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க தாங்க. மொத்தமே ஒரு 6 பேர் வந்து வருவாங்க. ஸோ சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, ராமகுப்தா, சந்திரகுப்தா 2, குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா. ஸோ இது ஒரு ஆர்டராக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே இந்த இயர் வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சந்திரகுப்தா 1 ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 319 to 335 AD. ஸோ ஹி மேரிட் லிச்சாச்சவி பிரின்சஸ். ஸோ சந்திரகுப்தா 1 காலகட்டத்தில் நடந்த எல்லா கிங்ஸுக்குமே நான் வந்து 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க டயத்தில் கொஷினில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான நிகழ்வுகள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நான் அதை கொண்டு வந்திருக்கேன். ஓகே, பார்க்கலாம். சந்திரகுப்தா 1 டயத்தில் வந்து முக்கியமான நிகழ்வு அப்படின்னா அவரோட திருமணம்ங்க. அவரோட மேரிட்டல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது திருமண உறவு வைத்துக் கொள்ளுதல். ஸோ அதை வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அரசர் மன்னர் அவங்க கிட்ட வந்து வைக்கிறாங்க. அந்த லிச்சாச்சவி அப்படின்னு சொல்லக்கூடிய லிச்சாச்சவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு குரூப், ஆக்சுவலாக அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வம்சம். ஸோ அவங்க கூட வந்து திருமண உறவு வந்து மேற்கொள்கிறாங்க குப்தர்கள். அப்போ சந்திரகுப்தா 1 வந்து லிச்சாச்சவி பிரின்சஸ் வந்து நேபாளிலேருந்து மேரி பண்ணுறாங்க. விச் ஸ்ட்ரென்தன்ட் ஹிஸ் பொசிஷன். ஸோ அவரோட பொசிஷன் வந்து இன்னும் பலமாக காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து சம்பந்தம் பண்ணதுக்கப்புறம் அவரோட செல்வாக்கு வந்து மிகவும் உயருது. இதுதான். அடுத்து சந்திரகுப்தா 1 வாஸ் த ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் டு அசியூம் த டைட்டில் மகாராஜாதி ராஜா. ஸோ மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற டைட்டில் முதல்ல வந்து எடுத்துக்கிட்டது, தனக்கு மகாராஜா ராஜாங்கிற பட்டத்தை சூட்டி கொண்ட முதல் நபர் சந்திரகுப்தா 1. அடுத்து அண்ட் இஷ்யூ கோல்டு காயின்ஸ். ஸோ கோல்டு காயின்ஸையும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து சமுத்திரகுப்தா வந்து 335 to 380 AD. சமுத்திரகுப்தா வந்து சந்திரகுப்தா 1ஓட பையன், ஸோ சன். அது அடுத்து அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பேசும். ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலே சமுத்திரகுப்தாவோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பேசக்கூடியது தான். இப்போ வந்து நம்ம டைம் இல்லை, நான் வந்து கூகுளெலாம் அடிச்சு இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை நான் இந்த நோட்ஸ்லேயே கூட இன்னும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லாதனால நமக்கு இந்த இப்போதைக்கு இது வந்து நமக்கு கண்டென்ட் தெரியணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன். அந்த டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அலகாபாத் பில்லர் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரைப்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் முடிஞ்சது. த இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் கம்போஸ்ட் பை, இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை கம்போஸ் பண்ணது ஹரிசேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ இவர் வந்து கோர்ட் போயட்டாக இருந்திருக்காருங்க. சமுத்திரகுப்தாவோட கோர்ட் போயட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஹரிசேனா. கோர்ட் இருக்கும் குப்தர்களுக்குன்னு. ஸோ அதில் இருக்கிறவங்களாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதில் ஒரு போயட் ஹரிசேனா. ஓகே, அடுத்து சமுத்திரகுப்தா வாஸ் நோன் அஸ் நெப்போலியன் ஆஃப் இந்தியா. எஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின். நெப்போலியன் ஆஃப் இந்தியா, இந்திய நெப்போலியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சமுத்திரகுப்தா. ஓகே, ஹி வாஸ் ஆல்சோ எ போயட் அண்ட் மியூசிஷியன். இவர் வந்து ஒரு மன்னராக மட்டும் இருந்து போர்கள் மட்டும் பண்ணக்கூடிய நபராக இல்லாமல் போயட்டாகவும் வந்து திகழ்கிறாரு. மியூசிஷியன், ஸோ வந்து இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடிய ஒரு நபராகவும்
பொயட்டாகவும் வந்து இருக்கிறாங்க, அவர் கவிஞராகவும் இருக்கிறாரு. ஓகே, இன் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் காயின்ஸ் ஹீஸ் ஷோன் பிளேயிங் வீணா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பிவைக்யூ ஆக்சுவலாக வீணை வாசிக்கக்கூடிய ஒரு குப்த மன்னர் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த வீணை வாசிக்கக்கூடிய காயின்ஸ் வந்து பொறிச்சிருப்பாங்க அந்த வீணையோட வாசிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் அது வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க, சமுத்திரகுப்தா. ஓகே, அடுத்து தேர்டு பார்க்கலாம், ராமகுப்தா. ஸோ 380 AD. ராமகுப்தாஸ் நேம் டஸ் நாட் அப்பியர் இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் குப்தா டைனாஸ்டி. ஸோ குப்தர் வம்சத்தில் இவரை பற்றின ஒரு அஃபிஷியலான ரெக்கார்ட்ஸில் இவரோட பெயர்கள் வந்து எங்கேயுமே இல்லை. ஆனால் பட் அக்கார்டிங் டு த சான்ஸ்கிரிட் பிளே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிட்டரரி சோர்சஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இதில் வந்து தெரியும். ஸோ அக்கார்டிங் டு த சான்ஸ்கிரிட் பிளே, ஒரு சான்ஸ்கிரிட் நாடகம், சான்ஸ்கிரிட் மொழியில் இயற்றப்பட்ட ஒரு நாடகம், அதில் வந்து தேவி சந்திரகுப்தம். ஸோ அதில் ஹி வாஸ் அ எம்பரர் ஆஃப் குப்தா டைனாஸ்டி. ஸோ அந்த நாடகத்தில் இவரை பற்றி கொடுத்துருக்குறாங்க, அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் இல்லை. ஸோ தேவி சந்திரகுப்தம் யார் இயற்றா? நான் சொல்லியிருந்தேன்ல, தேவி சந்திரகுப்தம், விஷாகதத்தா. அதே மாதிரி முர்தரராட்சம் அப்படிங்கிறதையும், இது ரெண்டையுமே ஏற்றினது விஷாகதத்தா. ஓகே, ஸோ இப்போது புரியுதா? இது வந்து சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த தேவி சந்திரகுப்தத்தில். அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ படிக்கிறோம். ஸோ அதனால் இந்த தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறது குப்தாவுக்கு ஒரு சோர்ஸ், அவ்வளோதான். ஓகே, அடுத்து சந்திரகுப்தா 2 அப்படிங்கிற ஒரு 4வது பார்த்தீங்க அப்படின்னா 380 to 412 AD. ஸோ தேவி சந்திரகுப்தம் ஆஃப் விஷாகதத்தா தான் இந்த சந்திரகுப்தா 2வையும் வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா இந்த சந்திரகுப்தா 2ஆம் சந்திரகுப்தர் வந்து அவரை யாரை இதுக்கு முன்னாடி இருந்த ராமகுப்தாவை ரிமூவ் பண்ணி, அவரோட பொசிஷன்லேருந்து, மன்னர் அப்படிங்கிற பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணி அவரை கொன்னுட்டு இவர் வந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சந்திரகுப்தா 2 அடாப்டட் த டைட்டில் விக்ரமாதித்யா. சந்திரகுப்தா 2 வந்து விக்ரமாதித்யாங்கிற டைட்டில். ஸோ டைட்டில்ஸ் வந்து குப்தாவில் வந்து நிறைய வரும், ஆனால் ஒரு 1-2 டைட்டில் தான் வந்து முக்கியமானதுங்க. ஸோ அதில் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ விக்ரமாதித்யா அப்படிங்கிற டைட்டில் பார்த்துக்கங்க. அடுத்து இன் இஸ் ரீஜன் த சைனீஸ் பில்கிரம் ஃபாகின். ஸோ ஃபாகின் வந்து எப்போ விசிட் பண்ணாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் நிறைய எக்ஸாம்ஸில் வரும். ஸோ அது வந்து சந்திரகுப்தா 2 கிட்டத்தட்ட நீங்கள் எஸ்எஸ்சியில் கூட எதிர்பார்க்கலாம் அந்த கொஷின். ஓகே, இயர் வந்து கொடுத்துருக்கேன் நான் 399 to 414. அடுத்து 9 ஜெம்ஸ் ஆஃப் சந்திரகுப்தான்னு சொல்லுவோம். இது நம்ம மிஸ் பண்ண முடியாது, பார்க்கணும். ஸோ 9 ஜெம்ஸ் அப்படின்னா நவரத்னாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க தமிழில். 9 ஜெம்ஸ் அப்படின்னா இவங்க வந்து கோர்ட்டில் வந்து இருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா காளிதாசா 1, அதே மாதிரி வித்தாலா பட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் தமிழில். வராக மிகிரா, வரூர்ச்சி, அமரசிம்ஹா, தன்வந்திரி, ககபனகா, சங்கு, ஹரிசேனா. ஸோ இவங்க 9 பேரும் வந்து கோர்ட் போய்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அதாவது 9 நபர்களை வந்து அரசவையில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சந்திரகுப்தா 2வோட அரசவை. ஓகே, அடுத்து குமாரகுப்தா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒருங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷனை போட்டவர் யார்? குமாரகுப்தா. ஓகே, 415 to 455 AD. அடுத்து ஸ்கந்தகுப்தா. ஸோ ஸ்கந்தகுப்தா 455 to 467 AD. ஹீ டிஃபீட்டட் த ஹுனா ட்ரைப்ஸ், இல்லை ஹுனா எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்டுங்க. ஸோ இந்த ஹுனா ஆர்மியை வந்து தோக்கடித்த ஒரு நபர் ஸ்கந்தகுப்தா அப்படின்னு அறியப்படுவார் எப்போவுமே. ஆஸ் இண்டிகேட்டட் பை இது எங்கே இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பித்தாரி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ பித்தாரி கல்வெட்டு ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஹிஸ் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த இடத்துல பாருங்கள் 2 இன்ஸ்கிரிப்ஷன் பேர் சொல்லியிருக்கேன். ஹிஸ் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் த பிரீச் அட் லேக் சுதர்ஷனா. ஸோ சுதர்ஷனா குளம் லேக்குன்னு சொல்லுவோம். இதை வந்து ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கட்டப்பட்டது வந்து சந்திரகுப்த மௌரியா. ஸோ மௌரியர்களை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். சந்திரகுப்த மௌரியா காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குளத்தை இவர் வந்து ரிப்பேர் பண்ணியிருப்பார் இவரோட டயத்தில். அதோட பெயர் வந்து சுதர்ஷனா. ஸோ இதுதான் வந்து சம்பவம். ஓகே, அடுத்து அண்ட் ரிப்பேர் நெக்ஸ்ட் வித் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் 2 months. அதுதான் இது வந்து இந்த பாயிண்ட். அடுத்து வித் இஸ் டெத் 467 AD இறப்பு யார்? ஸ்கந்தகுப்தா. த க்ளோரி ஆஃப் குப்தா எம்பையர் ஃபேடட். ஓகே, மிக வேகமாக குப்தா எம்பையர் வந்து சரிவுக்கு உட்பட்டது. அவ்வளோதாங்க இவரோட இறப்புக்கு பின்னாடி. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸர்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ குப்தா டயத்தில் இருந்த இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸர்ஸோட பெயர். ஸோ இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிடுவோங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸு, கமாண்டர் இன் சீஃபு, ஹெட் ஆஃப் த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்படி சொல்லிடுவோம். ஆனால் அந்தந்த காலத்தில் அந்தந்த மன்னர்களுக்கு கீழே இருந்த பதவிகளுக்கான பெயர்களை வந்து கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் வந்து மாறும். ஸோ குப்தாஸில் இந்த பெயர்கள். ஸோ கமாண்டர் இன் சீஃப் பார்த்தீங்க அப்படின்னா மகாபால திக்ருதா. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மகாபால திக்ருதா அப்படின்னு சொல்லுவோம். சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் நம்ம, CJI. அப்போது வந்து மகா தண்ட நாயக்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, அடுத்து
போஸ்ட் வார் மீடியேட்டர். போஸ்ட் வார் மீடியேட்டர் வந்து ஸோ இதோட பெயர் வந்து என்ன அப்படின்னா மகா சந்தி விக்ரகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கான ஹெட்டு வந்து அப்போது தண்ட பாஷிகா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை வந்து வினயஸ்திதி ஸ்தந்தபாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்ட்ரோலர் ஆஃப் கேவலரி, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா மகாஸ்வபதி இல்லை மகேஸ்வபதி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, அடுத்து கண்ட்ரோலர் ஆஃப் எலிஃபேண்ட்ரி. ஸோ எலிஃபேண்ட்ரி நமக்கு தெரியும். கண்ட்ரோலர் ஆஃப் எலிஃபேண்ட்ரி வந்து மகிபிலபதி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸர்ஸோட பெயர்கள். அடுத்து சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழில் சொல்லணும்னா சமூகம் மற்றும் நிர்வாகம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ப்ரொவின்ஷியல் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ரெண்டாக வந்து இருக்குது. த எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு டிவிஷன்ஸ். ஒன்று புக்தி. ஸோ இந்த டிவிஷனோட பெயர்களும் வந்து கேட்பாங்க. எப்படி அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டராக அடுக்க சொல்லுவாங்க. எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து அடுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ புக்தி ஃபஸ்ட்டு, ஈச் புக்தி வாஸ் பிளேஸ்ட் அண்டர் த சார்ஜ் ஆஃப் உபரிகா. ஒரு புக்தியாக வந்து அதாவது ஒரு நம்ம ஓவராலாக எம்பையர் வந்து புக்தியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு புக்திக்கும் வந்து ஒரு தலைவர், ஒரு உபரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அடுத்து இந்த புக்திஸ் வந்து இன்னும் ஃபர்தராக விஷயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரிக்ட்ஸாக டிவைடு. இங்கே நமக்கு எப்படி டிஸ்ட்ரிக்டாக டிவைட் பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி விஷயாஸ் அப்படின்னு விச் ஆர் பிளேஸ்ட் அண்டர் த சார்ஜ். ஸோ விஷயாவுக்கு இன்சார்ஜ் வந்து விஷயபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அடுத்து இன் ஈஸ்டர்ன் இந்தியா த விஷயாஸ் வர் டிவைடட் இன்டு வித்தீஸ் அப்படின்னு வந்து டிவைட் பண்ணுறாங்க இன்னும் ஈஸ்ட் சைட் ஆஃப் இந்தியாவில். ஸோ அதே விச் அகெயின் டிவைடட் இன்டு வில்லேஜஸ், லாஸ்ட்டாக வில்லேஜஸ். ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா புக்தி, விஷயாஸ், வித்தீஸ், வில்லேஜஸ். இது குப்தாஸ்க்கு. ஓகே, அடுத்து எக்கனாமி. ஸோ இவங்களோட பொருளாதாரம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கிங் கலெக்டட் டாக்ஸஸ் வேரியிங் ஃப்ரம் 1/4 to 1/6 ஆஃப் த ப்ரொடியூஸ். ஸோ பெறப்படுற அதாவது மன்னர் தான் வந்து கலெக்ட் பண்ணுறாரு மெயினாக. இன்னொன்று எவ்வளவு அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். 1/4 to 1/6 வரைக்கும் வந்து 1/6 பங்கு. ஸோ 4/1 6/1 வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எதில்? விவசாயிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. யார் மக்கள் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஸோ அதில் அவங்க வந்து இவ்வளவு வந்து கொடுக்கணும் டேக்ஸாக. த பெசன்ஸ் ஹேட் டு சப்ளை அனிமல்ஸ், ஃபுட் கிரைன்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர். இந்த மாதிரி விஷயங்கள் எது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை மன்னர்களுக்கு இப்போது கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் வந்து அவங்க கேட்காமே வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வந்து இருந்தது. த வில்லேஜஸ் வேர் ஆல்சோ சப்ஜெக்டட் டு ஃபோர்ஸ்டு லேபர் கால்டு விஷ்தி. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து குப்தா டயத்தில் வந்து இருந்ததுங்க. ஸோ இது வேறு எந்த டயத்துலையுமே இருந்திருக்காது, குப்தாஸோட அந்த காலத்தில் வந்து இருந்தது. ஸோ விஷ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் இந்த விஷயாசு இதெல்லாம் வந்து வித்தி இதையும் வந்து குழப்பிடக்கூடாது. அது வித்தீஸ், இது விஷ்தி. ஸோ விஷ்தி அப்படிங்கிறது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபார் சர்விங் த ராயல் ஆர்மி அண்ட் அஃபீஷியல்ஸ். ஸோ ராயல் ஆர்மி அதில் சர்வ் பண்ணுறதுக்கும் அஃபீஷியல்ஸ்க்கு கீழே சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோர்ஸ்டு லேபரை வந்து இருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் லேபர் வந்து இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணலங்க. மெயினாக அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து ஃபோர்ஸ்டு லேபரை வந்து ஈடுபடுத்தினாங்க. கம்பல்சரியாக நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால தான் ஃப்யூச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வந்து வந்திருக்கும். அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம். இப்போ ஜுடிஷியரி. ஸோ இவங்க ஜுடிஷியரி நீதித்துறை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிவில் அண்ட் கிரிமினல் லா ஆர் கிளியர்லி டிஃபைன்டு அண்ட் டிமார்க்கேட்டட். அதாவது கிரிமினல் லா இதெல்லாமே இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், இதெல்லாம் கிரிமினலில் வரும்ப்பா, இந்த தப்பு இதெல்லாம் சிவிலில் வரும் அப்படிங்கிற மாதிரி முதல் தடவை பிரித்தது ஸோ இந்த குப்தா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தெஃப்ட் அண்ட் அடல்ட்ரி கேம் அண்டர் கிரிமினல் லா. ஸோ திருட்டு மற்றும் வந்து வேறு மித்த எக்ஸ்ட்ரா குற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து கிரிமினல் லாவில் வந்து கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து டிஸ்பியூட்ஸ் ரெகார்டிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி கேம் அண்டர் சிவில் லா. ஸோ பாவர்ட்டியில் ப்ராப்பர்ட்டி, இந்த சொத்துக்கள் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு இஷ்யூ டிஸ்பியூட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை ஃபுல்லாகவே சிவில் லாக்கில் கொண்டு வராங்க. மித்த கொலை குற்றங்கள், இந்த திருட்டுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கிரிமினலில் வந்து கொண்டு வராங்க. அடுத்து பியூரோக்ரஸி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் பியூரோக்ரஸி. அதாவது இந்த குப்தா டயத்தில் தான் வந்து இந்த பியூரோக்ரஸி ஒரு நிர்வாகம், ஒரு முழுமையாக நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு இது வந்து வந்தது. இந்த ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் பியூரோக்ரஸி வந்து எமர்ஜ் ஆனது இந்தியாவிலேயே வந்து குப்தா டயத்தில் தான். ஓகே, அடுத்து சோஷியல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அக்கௌண்ட் ஆஃப் ஃபாகின். சோஷியல் லைஃப்பை பற்றி ஃபாகின் எழுதின அக்கௌண்ட்ஸ் தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குதுங்க.
அபவுட் த சோஷியல் லைஃப். ஒன்று பிராமினிக்கல் சுப்ரிமசி இருந்துச்சா அப்படின்னு அது வந்து இருந்துச்சு, குப்தா பீரியடில் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி சம் ஃபாலோடு புத்திசம், சிலர் வந்து புத்த மதத்தையும் பௌத்த சமயத்தையும் வந்து சார்ந்து இருந்திருக்கிறாங்க. அடுத்து டில் 550 AD இந்தியா கேரிட் ஆன் சம் ட்ரேட் வித் ஈஸ்டர்ன் ரோம் எம்பையர். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. ஸோ ஈஸ்டர்ன் ரோம் எம்பையர் கூட நம்ம ட்ரேடு வந்து வச்சுட்டு இருந்தோம் குப்தா பீரியடில். டு விச் இட் எக்ஸ்போர்ட்டட் சில்க். ஸோ சில்க் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு, இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரேட் எப்படி இருந்துச்சுன்னு தனியாகவே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரேட் எப்படின்னா நாலேஜ் ஆஃப் சி வாயேஜ் அண்ட் ஷிப் பில்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுங்க. ஸோ கடல் வாயேஜ் கடல் பயணங்களோட அந்த நாலேஜும் ஷிப் பில்டிங், ஸோ ஒரு கப்பலையே கட்டி நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஷிப் பில்டிங் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிக அளவில் காணப்படுது குப்தா பீரியடில். அதே மாதிரி ப்ராச் அப்படின்னு சொல்லுவோம், ப்ராச், சோப்பரா, அப்புறம் கல்யாண், இதெல்லாமே போர்ட்ஸுங்க. கொஷின் ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பிவிக்கில் வந்திருக்கு. on the west coast and they also sent ships to the southeast India. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்து ஷிப்ஸை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி வெஸ்ட் கோஸ்ட், ஸோ இந்த மெயின் போர்ட்ஸ் வந்து இருக்கிறது இந்த அந்த 3 பேரும் வந்து கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கல்யாண் அப்படிங்கிற போர்ட்டை பற்றி நம்ம வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கொஸ்டினில். அடுத்து இந்தியன் குட்ஸ் வார் டேக்கன் டு மெக்காக்கு, அரேபியாவுக்கு, ஈரானுக்கு அண்ட் த மெடிட்ரேனியன் லேண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கேராவன் ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்ட் மிஷனரிஸ் ஆஃப் ரிலீஜியன் ஆல்சோ ட்ராவல்ட் ஓவர் த லேண்ட் டு சென்ட்ரல் ஏஷியா அண்ட் சைனா. மெயினாக கேரவன் ஆஃப் ட்ரேடர்ஸ்னால் இந்த ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு கேரவன் வேன் மாதிரி வச்சு சேல் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த கேரவன் ட்ரேடர்ஸும் சரி, ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக வரக்கூடிய மிஷனரிஸ், அவங்களோட கொள்கைகளை பரப்புறதுக்காக வரக்கூடிய நபர்கள், அவங்களும் சரி. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ட்ராவல் பண்ணி வர்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து ரிலீஜியன். ஸோ ரிலீஜியனில் வந்து ஹிந்துசம் பிகேம் அ பவர்ஃபுல் ரிலீஜியன். மெயினாக ஹிந்துசம் வந்து ஒரு பவர்ஃபுல் ரிலீஜியனாக இந்த குப்தா டயத்தில் வந்து இருந்திருக்கு. அடுத்து ஹிந்துஸ் வேர் ஒர்க்ஷிப்பர்ஸ் ஆஃப் சிவா, சக்தி, விஷ்ணு. நோட் பண்ணிக்கோங்க, காட் வந்து கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவா, சக்தி, விஷ்ணு. அடுத்து லார்டு விஷ்ணு எமர்ஜ்ட் அஸ் அ காட் ஆஃப் டிவோஷன். ஓகே, குப்தா கிங்ஸ் பர்ஃபார்ம்டு ரிலீஜியஸ் சாக்ரிஃபைசஸ் நிறைய வந்து நடத்துகிறாங்க. மெயினாக இந்த அஸ்வமேத யாகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர்கள் குப்தாஸில் வந்து நிறைய பேர். ஓகே, அடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது குப்தர் காலத்திலே வந்து சமுத்திரகுப்தாவும் சந்திரகுப்தா, 2ஆம் சந்திரகுப்தர், இவரும் வந்து நல்ல ஒரு பேட்ரன் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த குப்தா பீரியட் இமேஜஸ் ஆஃப் விஷ்ணு, சிவா அண்ட் சம் அதர் ஹிந்து காட்ஸ் எமர்ஜ்ட் இன் இந்தியா. இது ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏர்லி டெம்பிள்ஸ் வேர் வெரி சிம்பிளாக இருந்திருக்கு, கன்சிஸ்டிங் ஆஃப் 1 ரூம் வேர் த இமேஜ் ஆஃப் காட் வாஸ் கெப்ட். அந்த கர்ப்பகிரகம்னு சொல்கிறோம்ல, இப்போது அந்த ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் வந்து இருக்கும், அதில் கடவுள்கள் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அந்த கோயிலெலாம். அதே மாதிரி ஓவர் 2 மீட்டர் ஹை பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் புத்தா ஆஃப் குப்தா எரா. ஸோ குப்தர் காலத்தில் இருந்த ஒரு பிரான்ஸ் இமேஜ் புத்தரோடது 2 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸ் இமேஜ் வந்து எங்கே அப்படின்னா சுல்தான் காஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பக்கத்தில் பகல்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுல்தான் காஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து கிடச்சிருக்கு. அடுத்து லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர்னு பார்த்தோன்னா மொத்தம் 13 பிளேயர்ஸ் வந்து நாடகங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா பாஷா அப்படிங்கிற நபர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேகதத்தம் அண்ட் ரகுவம்சம் வந்து காளிதாசம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்த்தோம் முன்னாடியே. அடுத்து there was a considerable amount of development took place in Sanskrit grammar. மெயினாக சான்ஸ்கிரிட் கிராமர், சமஸ்கிருத கிராமரில் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னா பணினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் பதஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நபர்கள். ஸோ இவங்க 2 பேருமே வந்து குப்தர் காலத்தில் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து அமரகோஷா அப்படின்னு சொல்லக்கூடியது, அமரகோஷா அப்படிங்கிறத அமரசிம்ஹா அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார். இது கொஞ்சம் ஏல வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து சயின்ஸு. ஸோ சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த டெசிமல் சிஸ்டம் வாஸ் ஆரிஜினேட்டட். அதாவது மெயினாக டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்து ஆரிஜினேட் ஆனதே இந்த பீரியடில் தான், டியூரிங் த 5th century AD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் டெஸ்டிஃபைடு பை அ குப்தா இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ குப்தர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 448 ADயில் கிடச்சிது. அதாவது 448 ADயை சார்ந்த அந்த 448 AD இந்த கல்வெட்டோட காலம். இது வந்து அலகாபாத்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம டெசிமல் சிஸ்டமே இங்கே இருந்தால் ஆரிஜின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆரியபட்டா, எ கிரேட் மேத்தமெட்டிஷியன், வாஸ் த ஃபஸ்ட் அஸ்ட்ரானமர் டு ஸ்டேட்.
to state more fundamental problems of astronomy in his book ஆரியபட்டியா. ஸோ ஆரியபட்டியம் அப்படின்னு நம்மளை சொல்லுவோம். ஸோ இந்த ஆரியபட்டா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆரியபட்டியம்ங்கிற புக்கு வந்து எழுதுகிறாங்க 499 AD. அதுவும் குப்தர் காலத்தை சேர்ந்த ஒரு புத்தகம். எழுதிய நபரும் குப்தர் காலத்தை சேர்ந்தவர். கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா நமக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ முதல் ஆஸ்ட்ரானமரும் அவர் தான். ஓகே, அடுத்து வராகமிஹிரா, அனதர் கிரேட் மேத்தமெட்டிஷியன், இன்னொரு சிறந்த ஒரு கணக்கு போடுறவர். ஸோ இவர் வந்து அண்ட் அன் ஆஸ்ட்ரானமர். ஸோ இவரும் ஆரியபட்டாவும் ஒரே மாதிரி சிந்தனை உடையவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். ஆஸ்ட்ரானமர், அவரும் ஆஸ்ட்ரானமர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே மேத்தமெட்டிஷியன் தான். ஆல்சோ லிவ்ட் இன் தி சேஜ், சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, கான்டெம்பரரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வராகமிஹிரா ரோட் அ மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா பிருகத் சம்ஹிதா. ஸோ பிருகத் சம்ஹிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கும் பஞ்ச சித்தாந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கும் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில் வந்து எழுதுகிறாங்க வராகமிஹிரா. ஓகே, அடுத்து இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஸோ மெடிசன் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 கிரேட் ஃபிசிஷியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் சரக்கா. ஸோ சரக்கா அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி வாக்பாதா. ஸோ வாக்பாதா அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், வாக்பாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சுஷ்ருதா. ஸோ சுஷ்ருதா அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், பிலாங் டு திஸ் பீரியட். இந்த சரக்கா இதில் வந்து நான் கொடுக்கல. ஸோ சரக்கா எழுதின புக் வந்து என்ன அப்படின்னா சரக்கா சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவோம். சுஷ்ருதா எழுதின புக் வந்து சுஷ்ருதா சம்ஹிதா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க. ஓகே, அடுத்து எண்டு. ஸோ குப்தா இவ்வளவு காலங்கள் வந்து பார்த்துட்டோம். ஸோ எண்டு வந்து எப்படி அப்படின்னா இன்வேஷன் பை த ஹுனாஸ். ஸோ ஹுனாஸ் ஆல்ரெடி ஹுனாஸோட ஆர்மியை வந்து ஒரு கிங் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹுனாஸோட ஆர்மியை வந்து ரிட்டன் வந்து இன்வேஷன் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் குப்தர்கள் இதெல்லாமே வந்து காரணங்கள்ங்க. எதனால் வந்து எண்ட் ஆச்சு, டிக்ளைன் ஆச்சு, ஒரு முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கள். ஸோ ஹுனாவோட இன்வேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி புஷ்யமித்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது பவர், ஒரு புது கிங்டம் வந்து வரும். ஸோ அவங்களோட எழுச்சியின் காரணமாக அவங்க வந்து பவருக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து டிக்ளைன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் ஆர்மி. ஸோ இவங்களோட ஆர்மி வந்து ரொம்ப பெருசு, இவங்களோட இடங்கள் இவங்க கேப்சர் பண்ண இடம்லாம் ரொம்ப வந்து பெருசு, இவங்களோட ஆர்மியும் ரொம்ப பெருசு, அதை மெயின்டைன் பண்ண முடியாமையே டிக்ளைன் வந்து ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று லேக் ஆஃப் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி. ஸோ நிறைய செலவுகள் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வளமான நாடாக இருந்துச்சுல்ல. ஸோ அதனால் நிறைய செலவுகளாகி எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி வந்து கடைசி இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லா செலவுகளையும் பண்ணிவிட்டு கடைசி வந்து கஜானாலே பணம் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியாக இருந்தது லாஸ் ஆகி லேக் ஆகி பற்றாக்குறையாக போய் கடைசி டிக்ளைனாக ஆயிருக்கு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இது நாலுமே வந்து எண்ட் ஆஃப் த குப்தா எம்பையருக்கு ரீசன்ஸுங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு நான் குப்தா எம்பையரை ஃபுல்லாகவே வந்து நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துடலாம். ஸோ அடுத்து இதோட ஃபஸ்ட் வீடியோ வந்து எக்கனாமியில் வந்து நான் போட்டிருக்கேன். இது செகண்ட் வீடியோ. ஸோ ஒரு நாளைக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான் படி போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முடிச்சு கொடுத்துருவேன் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே. நீங்கள் இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்லும்போது தான் அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகம் வந்து கொடுக்குது எனக்கும் நம்மளோட டீமுக்கும். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். ப்ளஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலில் மெம்பராக கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் ஜாயின் பட்டன் உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.